ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூ. ஸோ நான் இன்னைக்கு இதில் பஸ்ஸிருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்து செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தெரிய வேலை வெட்டிச்சிக்காக கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பறக்காம பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோ வந்து யாருமே வந்து கமெண்டே பண்ணுறதில்ல, அதனால வந்து கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க, எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட்டடாக இருக்கும். சிறு வளவல் பேசணும்னா இன்னைக்கு இந்த வீடியோ பஸ்ஸிருக்கு. நான் செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிட்டு நான் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு அந்த இடோட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவேன். நம்ம ஹீரோ வந்து அட்டாக்ல வந்து தடுத்திருப்பேன். பட் அப்ப வந்து அவ வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்டாக் பண்ண. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே எடுத்து டார்ச் பண்ணிருப்பான். பட் அந்த இடமே வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து நொறுங்கி போயிருக்கும். அப்ப அந்த பொண்ணு பார்த்து சொல்லுவா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படி சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல. இதோட அந்த போன வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பொண்ணை பத்தி தான் வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படின்னா வந்து அந்த ஃபாண்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பிளட் ரேட் கிடையாது, அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது இந்த பொண்ணு. ஆனா வந்து இவ எப்படிப்பட்டவனா அந்த ஃபேமிலியில ஒரு ஆள் தான். ஆனா இவங்க வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் வந்து இவ்வளவு டேலண்டா இருக்கானா வந்துட்டு அவ வந்து அவளோட அறிவு தான். அதாவது அந்த ஃபாண்டை எப்படி வந்து எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கணும், பட் அதே அளவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப அறிவாளியான ஆளு. ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டுமே டாப் 1 டாப் 2 வந்து பிடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் இது எல்லாத்துக்கு காரணமே வந்து இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணால வந்து எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போடுறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்றபடி வந்து டிபெண்ட் பண்ண முடியும். அதனாலதான் என்னோட ஃபோர் சீட் வந்து ஒர்க் ஆகல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறா. அப்பதான் அந்த பொண்ணு வந்து கேட்கறா, ஓகே இதுக்கு மேலே சண்டை போடணும் ஆசைப்படுறியா அப்படி சொல்லி அந்த பொண்ணு கேட்க. அது கேட்ட நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு இது போதும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கிற, ஏன்னா வந்து என் தம்பியை வந்து டிஃபீட் பண்ணி அதே சமயத்துல இங்க எத்தனை பேர் இருந்தா அவங்க எல்லாத்தையும் வந்து நீ டிஃபீட் பண்ணிட்ட. அண்ட் தென் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் விட்டு கொடுக்கறது ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம், எங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வந்து அதெல்லாம் வந்து விட்டுறதா ஐடியாவே கிடையாது. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அப்பதான் வந்து அவரோட இருப்பை வந்து செக் பண்ணும் போது அந்த பால்ஸ் வந்து நாங்க காணோம். என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட கையில தான் அந்த பால்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஹீரோ எப்ப எடுத்திருப்பானா வந்துட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு டேகர் தூக்கி வச்சுதான் பாத்தீங்களா, அது வந்து நேரம் அதை தான் வந்து கிழிச்சிருக்கும். அதாவது அந்த பாலை தான் வந்து கிழிச்சிருக்கும். அதை நம்ம ஹீரோ அப்படியே வந்து எடுத்திருந்தான். இந்த ஒரு விஷயத்துல வந்து இவ்வளவு கவனம் இல்லாம இருந்துட்டுனே, இவன் எப்ப வந்து எடுத்தானே நமக்கு சுத்தமா தெரியலையே. அவன் அட்டாக் பண்ண வந்தா அது டார்ச் ஆகிற சமயத்துல அதை எடுத்திருப்பான், நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வருது. அதாவது எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகுது, வண்டி ரேங்கிங் வந்து அப்கிரேட் ஆகுது அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வர. அதுல பார்க்கும்போது அன்னோன் இருக்குது. அது வந்து இப்ப வந்து 5 lakhல இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து 1 lakh இருந்திருக்கும். அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 1,20,000 இருந்திருக்கும். பட் இந்த டைம் வந்து நம்ம ஹீரோக்கு மட்டுமே வந்து 5 lakh, அதாவது யாருமே தோடாத அளவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அச்சீவ் பண்ணிருக்கான். இது சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் வந்து சிம்போங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆன் பண்றான். ஆன் பண்ண உடனே வந்து அந்த இடத்துல அவன் டெலிபோர்ட் ஆயிடுறான். அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அப்படி சொல்லி வந்து சொல்லுது. பட் இருந்தாலும் அப்படியே நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் ஆயிடுறான். இந்த மாதிரி வந்து ஈஸியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துட்டோமே அப்படி சொல்லிட்டு அவ பயங்கரமா வந்து கடுப்பாயிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூலா தானே இருந்தான் அப்படி சொல்லி இந்த பொண்ணு வந்து வெக்கப்பட. அண்ட் தென் இந்த ரூட் எங்கேயோ வேற எங்கேயோ போகுது. அண்ட் தென் நம்மளுக்கு கதையை வேற எங்கேயோ கூட்டு போலாம். அவள் ஒரு நம்பர் மாதிரி ஏதோ ஓடுது. அண்ட் தென் அது முடிஞ்ச உடனே நீங்க இந்த டோட்டல் காஸ்ட் வந்து முடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோ எங்க இருந்து உட்காந்து பாக்குறோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். அப்பதான் நோட்டிபிகேஷன் வருது, நீங்க இந்த ஹால் பிளேஸும் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அரேஞ்ச் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இப்போ வந்து எல்லாருமே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஜி ஃப்ளோர்ல இருந்த எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு கிரெடிட் ஆயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறோம். அண்ட் தென் அங்க போய் நிக்கும் போது நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இவன் தானே அவன் ஃபாண்டே அண்ட் ஜெடோட 2 பேர்த்தோடையும் வந்துட்டு ஈஸியா வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த டாப் ஸ்கோரையும் வந்து இவன் எடுத்திருக்கிறான். இவன் தான் அவனா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வித்தியாசமா பேசுறாங்க. எப்படி ஃபைனலி வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எடுத்துட்டேன், எனக்கு அந்த கீ கண்டிப்பா தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு கீயை பத்தி வந்து பேசுறான். அது என்னன்னு தெரியல, போக தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் அந்த டவருக்கு போகும்போது கண்டிப்பா இந்த 2 இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேவோட அந்த ஒரு கிளானுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் தம்பியோட கிளானா இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 2வது வந்து ஒலிம்பஸோடைய ட்ரெஸ்ஸருக்கு வந்து போகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பழங்காலத்து அந்த கடவுள்களுடைய ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்புறம் வந்து ட்ரெஸர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து அங்க போகணும். அதுக்கு போறதுக்கு வந்து ஒரு பாண்டவ ரிலீக்ஸ்ல தேவைப்படும். அதுல ஒன் ஆஃப் த ரிலீ தான் வந்து இந்த கீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த பச்சை முடி சாப்பு முடி வந்து இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆனா அவங்க வந்து ரிட்டையர் ஆக போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் பாப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஆமா நீ வந்து ஆன் தானே அப்படி சொல்லி நிமிராங்க. ஆமாண்ணா நான் ஆன் தான். அந்த யாரோ ஒருத்தங்க மாஸ்க் போட்டு வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன்.
அண்ட் தென் நீங்களா தான் இருப்பீங்க நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நீங்க தான் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம மீரா வந்து யோசிச்சு பாக்குறான், இவன் பார்த்தா வந்து இப்ப ஆறவே கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மீரா யோசிச்சுட்டு அவன்கிட்ட கேக்குறேன், நீ வந்து அந்த ஃப்ரீஸ் கார்டனுக்கு வந்து போனியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, ஆமாண்ணா எனக்கு வந்து சின்னதா இது லக் அடிச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் அப்படின்னு வந்து அவனு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அந்த இடத்துல வந்துதான் இந்த மாதிரி மானா பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த எலிக்சர்லாம் வந்து இருக்கும், அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் அந்த இடத்துல இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல எனக்கு வந்து மேஜிக்கல் பவர் அப்புறம் ஸ்பிரிட் பவர் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் டிராகனைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவனுக்கு உடம்புல வந்து எதுவுமே இல்லாம இருக்குது. அப்பதான் வந்து அவன் யோசிச்சு பாக்குறான், அவன் ஸ்பிரிட் பவர் ஹெல்ப் மூலியமா வந்துட்டு அவன் நெகட்டிவ் எமோஷனலா வந்து எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோல வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து அவன்கிட்ட கேட்கறான், உனக்கு ஏதோ லக்கி அடிச்சுட்டு ஒரு நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா நான் கேக்குறீங்க, அது வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து கிடைச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பா அந்த மாஸ்டர் வந்து எங்களை பிட்ரே பண்ண அவங்கள மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு வந்து அவனும் சொல்லிட்டு அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்களால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நீங்க மட்டும் இல்லைன்னா வந்து நான் அங்கேயே வந்து இறந்துருப்பேன், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன் பட் இப்போ வந்து நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவனு வந்து சொல்றான். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா நான் பவர்ஃபுல் ஆகி அண்ட் தென் உங்களை பார்க்க வருவேன், உங்களை தேடி வருவேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் வந்து மறைஞ்சு போயிடுறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோவும் சரி நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த கில்டுக்கு நம்ம முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே, ஓஹோ எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா, உங்களை வந்து ஒட்டுக்கா சந்திக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படி சொல்லி ஒருத்தன் வெளியே வரான். அது யாருன்னா அந்த காப்ளின் தான். அண்ட் தென் நான் என்ன வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் வந்து இந்த ஒரு ட்ரிட்டில் கோஸ்டோடைய மாஸ்டர், ஐ மீன் கண்காணிப்பாளர். அண்ட் தென் நீங்க வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டா வந்து பண்ணிருந்தீங்க, முன்னாடி இருந்தவங்களோட பயங்கரமான பாயிண்ட் எல்லாம் வந்து நீங்க எடுத்திருந்தீங்க, ரொம்ப வந்து கடினமான உழைப்பு அப்புறம் வந்து நிறைய புத்திசாலித்தனம் அப்படி சொல்லிட்டு அதை உங்களை சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிருந்தீங்க, இதே மாதிரி அந்த டவர்லயே வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நம்ம வாழ்த்திட்டு இருக்கிறா. ஓகே இப்ப வந்து டைம் வந்துருச்சு, ஸ்கோரை வந்து பாக்கலாமா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்தாங்கன்னு பாக்கலாமான்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓபன் பண்றான். அண்ட் அதுல பார்த்தா நம்ம அன்னோன்கிற நம்ம ஹீரோட பேர் தான் இருக்குது, 5 லேக்ல வந்து இருக்கிறத பார்த்து எல்லாருமே பயங்கரமா சாக்காறாங்க, யாரா அவன் இவ்வளவு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா சாக்கா வராங்க. ஏதோ 50,000 இல்ல 1,00,000 பாயிண்ட் எடுப்பாங்க, இந்த பைத்தியக்கார என்னன்னா வந்து 5 லட்சம் பாயிண்ட் எடுத்துருக்கான், இவன் வந்து உண்மையாலுமே ஒரு மனுஷன் தானா அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்கள இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, யாருன்னு பார்த்தா அந்த ஃபாண்டே அண்ட் தென் எடோரா 2 பேருமே வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இவங்களோட பாயிண்ட் தான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால வந்து சமயம் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த எடோரா வந்து என்ன சொல்றான்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. அதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கே சாக்கு, என்னடா அவ பாராட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனைஸ் யூஸ் பண்ணி அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த எடோராக்கு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து எந்த கோபமும் இல்லை, ஏன்னா வந்து அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போட்டியுமே வந்து வெக்கப்பட்டிருப்போம். ஒருவேளை நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ்ல கூட விழுந்திருக்கலாம், பட் அந்த ஃபாண்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து செம காண்டா இருக்கும், ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தோக்கடிச்சிட்டான்ல, அவன் செம காண்டில இருக்கிறான். அவன் ஹே என்னப்பா அங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன சொல்லி முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த காப்ளின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 5,10,000 பாயிண்ட் வந்து யாருமே இது வரைக்கும் எடுத்ததே இல்ல, டோட்டல் கோஸ்டோலயே ஒரு வரலாறுலயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதான் வந்து புதுசு அப்படி சொல்லிட்டு அது அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கேற்ற ரிவார்ட் வந்து நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு அது பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல என்ன வந்துட்டு எல்லா ஃபேம்ல வந்து உங்க நேம் வந்து ஆட் பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு ஒன்று வருது. இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த அதுல அந்த ரேங்கர் மாதிரியே இது ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், நேம் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ எப்பயும் வந்து டிக்ளைன் கொடுத்துறான், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படி சொல்லிட்டு அவன் டிக்ளைன் கொடுத்துறான். இந்த மாதிரி ஒருத்தனை வந்து நான் பார்த்ததே இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பட் நீ அக்செப்ட் பண்ணாத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது அண்ட் தென் எக்ஸைட்மெண்டாவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அது கேட்ட நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு வந்து என் ஐடென்டிஃபை வந்து காமிக்கிறதுல எனக்கு வந்து விருப்பமே இல்ல, அதாவது என் பேரை கூட வந்து எனக்கு காமிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, சரி ஓகே எனிவே உனக்கு பிடிக்கலன்னா அதை விடு அப்படி சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு சொடக்கு போட நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வருது. இதுக்குள்ள வந்து என்ன வேணா இருக்கலாம், ஒரு எம்ப்ரியோட முட்டை இருக்கலாம், இல்ல வந்து லைன் மேனோட ஹெல்மெட் இருக்கலாம், பட் இது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அது ஓபன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு கீ வந்து கிடைக்குது. அது வந்து C+ ரேங்க்ல இருக்குது. இது வந்து ஜூஸோட வந்து ஒரு ட்ரெஸரை வந்து ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கீ அப்படி சொல்லிட்டு அது போட்டிருக்குது. மற்றபடி இதுக்கு எந்த பவர் இல்ல அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்குது. அவதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து F ரேங்க்ல ஒரு குப்பை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, பட் இதோட ஒருத்தி யாருக்குமே வந்து அவ்வளவு சீக்கிரம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றா. எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியும்னா வந்து அவன் டிராகனைஸ் மூலியமா இதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால ஹீரோ பார்க்க முடியும். நம்ம ஹீரோ காமிக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டஸுமே வந்துட்டு நம்ம ஹீரோட டிராகனைஸ் மூலியமா தான் அதை காமிக்கிறான். பட் நம்ம வந்து தப்பா நினைச்சக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் காமிக்கும் அப்படிங்கிறது தப்பா நினைச்சக்கூடாது. இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் தென் இப்ப வீடியோக்குள்ள போலாம்.
இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி வந்து நிறைய பேர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹை லெவல் ஒரு ஹை பிளேஸ் வந்து அந்த டவருக்கு மேல போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இது நம்ம இவ்வளவு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அந்த இந்த ஒன் ஆஃப் த கீ வந்து ஒன்னு வந்து அது ஓப்பன் பண்ணிடாது. அதுக்கு வந்து மொத்தம் 12 கீஸ் தேவை. அந்த 12 கீ வந்து மெர்ஜ் பண்ணும்போது வந்து ஒரே கீயா அது மாறும். அதுதான் வந்து அந்த சூரஸோடைய அந்த ட்ரெஸ் வாட்டை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த கீயா இருக்கும். கண்டிப்பா அதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். அந்த இந்த கீ எங்கிட்ட வந்துருச்சுனாவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. அண்ட் தென் பெட்ரோல் காஸ்ட் வந்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த காப்ளின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நீங்க வண்டி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நீங்க எக்ஸலண்டா வந்து பண்ணீங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து பண்ணிருந்தீங்க, அதுல வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அது சொல்லிட்டு திரும்பி நான் முடிச்ச அந்த ஃபியூச்சர்ல வந்து மீட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நீங்க யாரெல்லாம் வந்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத வந்துட்டு நான் இதுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் தென் அந்த நோட்டிபிகேஷன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க மட்டும் தான் வந்து டவருக்கு போக முடியும். அண்ட் தென் போக முடியாது, அதாவது அந்த நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கு எல்லாம் வந்து திருப்பியும் அடுத்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க அந்த இடத்தோட வந்து அது கிளம்பிடுது. அண்ட் தென் அப்போ வந்து ஒரு பிரகாசமான ஒரு லைட் அடிக்குது. அதுக்குள்ள வந்து அவங்களும் வந்து போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த டவருக்குள்ள போறதுக்கான ஒரு தகுதியானதான் அப்படி சொல்லி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த ஃபாண்டே வரான் வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்ட. அண்ட் தென் நீ ஜெயிச்சதுக்கான காரணமே வந்து ஒரு சீப்பான ட்ரிக்ஸா தான் இருக்குது, அதனால வந்து திருப்பி ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்துட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன், நான் வந்து தோத்துட்டேன், என்ன வந்து தோத்ததான் நீ வந்து கன்சிடர் பண்ணிக்கோ, அப்ப நான் வந்து இங்க வந்து கிளம்பலாம்ல அப்படி சொல்லிட்டு அவனை கிளம்புறான். அதாவது அந்த இடத்த வந்து டெலிபோர்ட் ஆகுறான். அது வந்துட்டு இவங்க ஒரு ஆச்சரியமா அதாவது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பாத்துக்கிட்டு டேடி எங்கடா போற வா வா சண்டை போடலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து கத்த. அப்ப நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போயிடுறான். ஐயோ இவன் வேற போயிட்டானா, இவனை எப்படா திருப்பி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் இன்னொரு சமயத்துல இருந்தே வந்து ஒரு வதந்தி பெறவ ஆரம்பிக்குது. யாரோ ஒரு மாஸ்க் போட்டவன் ஒருத்தன் வந்து 5 லட்சம் பாயிண்ட் எடுத்து டுடில் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கான் அப்படி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வதந்தி பெற ஆரம்பிக்குது. அந்த நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லயே வந்து இதுவரை முடிச்சிருந்தான்னு சொல்லி வந்து போயிட்டு இருக்குது. அவனால வந்து கேட்டுட்டு அப்பனா நம்ம கிளான்ல வந்து இவன் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவனும் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா வந்து அவன் பேரையும் கொடுக்கல, அதே மாதிரி அவன் முகம் என்னன்னு யாருக்குமே தெரியல. அப்படி சொல்லி வந்து இந்த மாதிரி விஷயங்களே வந்து அந்த வதந்தியை வந்து இன்னும் பரப்ப ஆரம்பிச்சது. ஐ மீன் அதிகமா நிறைய பேர் பேச வச்சது அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு டவுனுக்குள்ள வரான். அந்த டவரோடய இருக்கக்கூடிய அந்த டவுனுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவும் அப்பதான் வரான். அந்த டவுனுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி வந்து ஒரு வானத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி ஒரு டவர் இருக்குது. அண்ட் தென் இதுதான் வந்து அந்த ரேங்கிங் டவர். அது வந்து ஒரு காடோடைய ஒரு டவர் அப்படி சொல்லி வந்து சொல்றாங்க. அந்த ஒபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு காடோடைய ஒரு டவர் தான் சொல்றாங்க. அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணும் பொழுது நாமளும் ஒரு காடா மாறலாம் அப்படி சொல்லி நிறைய பேர் நம்பிதான் வந்து அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்ம என் தம்பியை கொண்டவங்களும் கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்காங்க. என் தம்பியை விட்ரே பண்ணி அண்ட் தென் துடிக்க கொண்டவங்களை கண்டிப்பா வந்து நானும் கில் பண்ணுவேன். அண்ட் தென் ஒவ்வொரு ஆளா வந்து நான் கில் கண்டிப்பா வந்து பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இதை பிகினிங் இது ஆரம்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டவுனுக்குள்ள வந்து ஒரு பிளேஸ தெரிய வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கிறான். அது எதை வச்சு போயிட்டு இருக்கான்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் தம்பியோட ஒரு டீமை வந்து ஒரு போட்டோ வச்சுதான் பார்த்து போயிட்டு இருக்கிறான். அதுல வந்து ஒரு கடையை வந்து அவன் ஃபைண்ட் அவுட் பண்றான். அண்ட் தென் இதுவா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அந்த லோகோ பார்க்கும்போது கண்டிப்பா இது இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போவ அதுக்குள்ள நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து பாக்குறான். எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குது. பி கிரேடு அப்ப பி மைனஸ் கிரேடு அப்ப சி கிரேடு சொல்லி வந்துட்டு நிறைய வந்து ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்குது. பட் நம்ம ஹீரோட கண்ணுக்கு வந்து ஒரே டேகர் மட்டும் மாட்டுது. அதே நம்ம ஹீரோ வந்து ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அதுல ஒண்ணுமே தெரியல, அதோடைய ஸ்கில் என்ன அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியல. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான். இந்த டிராகன் ஐஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் காரணம் வந்துட்டு அது எதுக்குமே வந்து லாய்க்கு இல்லாத ஒரு பொருளா மாறினதுக்கு அப்புறம் 2வது காரணம் வந்துட்டு அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துருக்கிறோம். பட் இந்த ஸ்வாடை பார்க்க வந்துட்டு பயங்கரமா தெரியுது. அது இல்லாம ரத்த கரைகள் அதிகமா இருக்குது அப்படி சொல்லி நம்ம கையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அதுக்குள்ள அதாவது அந்த கரைக்குள்ள யாராவது வராங்க. ஆமா நீ யாரு அப்படி சொல்லி வந்து யாரும் கேட்கறாங்க. அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்லா வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது இல்லாம கொஞ்சம் அடுத்த வாரம் அதாவது வர வாரத்துல வந்துட்டு கொஞ்சம் வீடியோ வராம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்க எக்ஸாம் வேற வரனால வந்துட்டு யாராவது வீடியோக்கு இது போடாம கூட இருக்கலாம். பட் நாங்க ட்ரை பண்ணி ஒரு முன்னாடி வீடியோ எல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் வீடியோ ஒரு நாள் கூட கரெக்டாக வர அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். நீங்களும் சப்போர்ட் தாங்க. சரி ஓகே, நாளைக்கு இது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.